நமசிவாயா. கோவை மாவட்டம் எட்டிமடை கிராமத்திலிருந்து கண்ணன், பிரபஞ்சன் வாஸ்து உங்கள்கூட நான் பேசுகிறேன். வாஸ்து சம்மந்தமான சில குறிப்புகளை உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்க விரும்புகிறேன். எப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஆதி காலத்திலிருந்து நம்மளுடைய பஞ்சபூதங்களை சரிவர அமைச்சு அதனுடைய பரிணாமங்களை நம்ம வசதிக்கேற்ப வாஸ்து சாஸ்திரத்தின் என்கிற ஒரு அமைப்பில் அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. பல சித்தர்களும் முனிவர்களும் இது சம்பந்தமான நூற்குறிப்புகள் நம்மளுடைய பழைய புராண விஷயங்களே நம்ம பார்க்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா, பூமா தேவி, கங்காதேவி, அக்னி தேவன், வாயு பகவான், ஆகாய பகவான், இது பஞ்சபூத தெய்வத்தினுடைய பரிணாமங்களை வாஸ்து சாஸ்திரத்துல நாம ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ள எப்படி நாம அவங்கள எந்தெந்த இடத்துல அமைச்சுக்கிறது அப்படிங்கிறத அடிப்படையான விஷயம். இதுல பூமி எங்க உயர்வா இருக்கணும், எங்க தாழ்வா இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். நீர் நிலைகள் எந்த இடத்துல ஆழமான நீர்நிலைகள் உருவாக்கணும், எந்தெந்த இடங்களில் உயரமான நீர்நிலைகள் உருவாக்கணும், எந்தெந்த இடத்துல நீர்மட்டங்கள் வீட்டிலிருந்து வெளியே போகணும், குறிப்பிட்ட இடத்துல வெளியே போகணும். அதே மாதிரி அக்னி எந்த இடத்துல அவங்க எரியணும், எந்த இடத்துல எரியக்கூடாது அப்படிங்கிறதும், காற்றோட்ட அமைப்புகள் எந்த இடத்துல நிலவு கதவு வச்சு அதனுடைய அளவுகள் என்ன, வீட்டுக்கு தகுந்த மாதிரி ஜன்னல் அமைப்புகள் எப்படி, எந்தெந்த இடத்துல வைக்கணும், அந்த வாயு வெளிச்சம், இந்த ரெண்டுமே பார்த்துட்டிங்கன்னா வீட்டுக்குள்ள எப்படி ஆக்கிரமிச்சு உள்ளுக்கு வரணும் போகணுங்கிறது. ஆகாய பகவான் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா, ஒரு காம்பவுண்டு கட்டுறோம், வீட்டையும் கட்டுறோம், இடையில எவ்வளவு ஸ்பேஸ் கொடுக்கலாம், இந்த பிரபஞ்சத்தில் காஸ்மிக் எனர்ஜி எப்படி இந்த இடத்துக்கு இறங்குது, இப்படி பல நுணுக்கங்களை வச்சு இதெல்லாம் நம்ம பயன்படுத்திட்டு வரோம். இன்னைக்கு அதிகபட்சமா எல்லாருமே வாஸ்து சாஸ்திரங்கள் பத்தி தெரியறதுக்கு ஆசைப்படுறாங்க. அது பிரகாரம் வீடு, தொழிற்சாலை, கல்லூரி, பள்ளிகள், அனைத்து விஷயங்களும் வாஸ்து பிரகாரம் பண்றதுக்கு மக்கள் இன்னைக்கு முன் வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா அதை பற்றிய சோசியல் மீடியாஸ்லயும் அதிக பேர் அதுல பேசுறதுனாலையும் அதை பத்தி முழுக்க முழுக்க அவேர்னஸ் இன்னைக்கு டெவலப் ஆயிடுச்சு. இப்போ பிரபஞ்சன் வாஸ்து எப்படி நாம் அதை பார்க்குறோம், இதுக்கு ஒரு ஆரம்பம் எப்படி அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட 1988 அந்த வருடங்கள்ல இருந்து சில குறிப்புகள் எல்லாம் உணர்ந்து, பல புத்தகங்களை எல்லாம் படித்து, வைப்ரேஷன்ஸ் ஒரு இடத்துக்கு போனோம்னா அந்த இடத்துல எப்படி வைப்ரேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுல உணர்ந்து, காலங்கள் கடக்க கடக்க சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஐயாசாமியினுடைய திருப்பேராற்றல், அவரோட ஆசீர்வாதத்தினால ஒரு இடத்துக்கு போனோம்னா அந்த இடத்துல இறை வழிபாடு பண்ணி அந்த இடத்த கம்ப்ளீட்டா நம்ம காலார நடந்து ஒவ்வொரு இடத்தையும் இந்த பஞ்சபூத தெய்வங்கள் எந்தெந்த இடத்துல எப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறதுன்னு பார்த்து, நம்மளுக்கு அந்த நம்மளுடைய ஐயாசாமியினுடைய தெய்வத்தினுடைய அருட்பேராற்றலால இன்ட்யூஷன் நமக்கு கிடைச்சு, அந்த இன்ட்யூஷன் மூலியமாக நாம ஒவ்வொரு குடும்பத்திற்கும், தொழிற்சாலைகளுக்கும், பள்ளி கல்லூரிகளுக்கும் சொல்லிட்டு வரோம். கிட்டத்தட்ட இது 1988 ஆரம்பிச்சாலும் கூட நம்ம பல பேர்த்துக்கு சில ஆண்டுகளா நாம போய் சேவை பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நேரம் காலம் பற்றாத குறையினால கொஞ்ச நாள் அதைய நிறுத்தி வச்சு, அப்புறம் பலர் இதனால பணம் அடைஞ்சதுனால அவங்க கேட்டுக்கொண்டதுக்குனாங்க இது பிரபஞ்சன் வாஸ்து அப்படிங்கிற ஒரு அமைப்பையே ஏற்படுத்தி, இதன் மூலியமாக பல பேர்த்துக்கு வாஸ்து குறைகளை நிவர்த்தி செய்து, பிரபஞ்சன் வாஸ்து அவரோட வாழ்க்கையில கடுகளவாவது பயன்படணும், அவங்களோட மகிழ்ச்சியில நம்ம பங்கெடுக்கணும், அவங்களோட வாழ்வியல் முன்னேற்றத்தில் நம்ம பங்கெடுக்கணும், அவங்க வாழ்வியலில் ஏற்படக்கூடிய தடைகளை தகர்த்தெறியணும், அந்த வாழ்க்கையில ஏற்படக்கூடிய வெற்றியில நம்ம கொஞ்சம் பங்கு எடுக்கணும் அப்படிங்கிறதுல கடுகளவாவது பிரபஞ்சன் வாஸ்து அவங்களுக்கு கூட நிக்குது.
இதை பல பேர் அதை அனுபவிச்சு அவங்க நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் அவங்க தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் பிரபஞ்சன் வாஸ்து பற்றி அவங்க வெளியே சொல்லி நாம தினந்தோறும் அவர்களுக்காக குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி வீட்டினுடைய டிராயிங், இடத்தினுடைய அமைப்பு எப்படி இருக்கிறதெல்லாம் போய் பார்த்துட்டு அந்த இடத்துல வீடு எப்படி கட்டலாம், தொழிற்சாலை எப்படி கட்டலாம், எந்த டைரக்ஷன்ல எதுக்கு மாதிரி பண்ணலாம், அந்த இடத்தினுடைய அமைப்புக்கு தகுந்த மாதிரி வாஸ்து பலத்தை ஏற்படுத்தி அவங்க செய்யக்கூடிய தொழிலாகட்டும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களாகட்டும், அவங்களுக்கு ஏற்பட்டக்கூடிய நீண்டகால தடைகளாகட்டும், உடல் சம்பந்தப்பட்டமான விஷயங்கள், பொருளாதார சம்பந்தப்பட்டமான விஷயங்கள், உறவுகள் சம்பந்தப்பட்டமான விஷயங்கள், இதெல்லாம் அவங்க வந்து ரொம்ப திருப்தியா இருக்கிற மாதிரி அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம ஐயாசாமியினுடைய திரு அருளால நாம போய் பிரபஞ்சன் வாஸ்து அப்படிங்கிற நேம்ல அவங்களுக்கு வழிகாட்டிட்டு வரோம். இது மூலியமா பார்த்துட்டீங்கன்னா இன்னைக்கு தமிழகம், கேரளா, புதுச்சேரி, ஆந்திரா, கர்நாடகா இதுகளை மட்டும் நம்ம கொஞ்ச நாள் அதிகமா போயிட்டு இருந்தோம். இப்போ இந்தியா ஃபுல்லா இருந்து கூப்பிடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பிரபஞ்சன் வாஸ்து மூலியமாக அவர்கள் பயனடைந்ததனுடைய விளைவாக அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்களுடைய நண்பர்கள் எல்லாம், உறவினர்கள் எல்லாம் வெளிநாட்டுல வசிக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால இப்ப ஸ்ரீலங்கா, மஸ்கட்டு, அமெரிக்கா இந்த மாதிரி சில நாட்டுகளுக்கும் நாம ஆன்லைன் மூலியமா பண்ணிட்டு இருக்கோம். முடிஞ்ச வரைக்கும் நம்ம நேரில் போற மாதிரி இருக்கோம். ஆனா வாஸ்து சாஸ்திரம் பார்க்கணும் அப்படின்னா நிச்சயமாக அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு நாம போய் நம்மளுடைய பிரசன்ஸ் அங்க இருக்கணும். அப்பதான் அந்த இடத்தினுடைய அமைப்பை பொறுத்தும் அங்க கிடைக்கக்கூடிய ஐயாசாமியோட அந்த வைப்ரேஷன், இன்ட்யூஷன் சொல்லக்கூடிய அந்த வைப்ரேஷன் நமக்கு கிடைச்சு அந்த வாக்கு நாம அங்க கொடுக்கும்போது அவங்களுக்கு பல வகையில நன்மை அடையுதுன்னு அனைவருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து நீங்க இதுக்கு முன்னாடி வந்த வீடியோஸ்ல எல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. இன்னும் பல பேர்த்துக்கு நாம அதுக்கான உதவிகளை நாம செய்யறதுக்கு நாம தயாரா இருக்கோம். அதனால நீங்க வாஸ்து மேல நம்பிக்கை இல்லாதவங்களும் நம்பிக்கை இருக்கிறவங்களும் சமுதாயத்தில் இருக்காங்க. ஸோ நம்ம ஆதி காலத்திலிருந்து நம்மளுடைய பழங்கால பண்டைய காலங்கள் தொட்டு சாஸ்திரங்கள் எல்லாம் உருவாயிருக்கு. இப்போ ஒரு கோயிலுக்கு போனீங்கன்னா எல்லா சிவன் கோயில்லையுமே பார்த்துட்டீங்கன்னா, எந்த ஒரு கோயிலுக்கு போனீங்கனாலும் கோயில் வடக்கு பார்த்து இருந்தது அப்படின்னா அதனுடைய தீர்த்த குண்டம் கிழக்கு பார்த்து இருக்கும். கிழக்கு பார்த்த கருவறை அமைஞ்சிருந்ததுன்னா அதுக்கு தீர்த்த குண்டம் வடக்கு பார்த்து இருக்கும். இப்போ நம்ம சிவன் கோயில் எடுத்துட்டோம்னா குறிப்பா போனீங்கன்னா சிவனுக்கு முன்னாடி நந்தி தேவரை வச்சிருப்பாங்க. அதே போல தெற்கு பக்கம் தட்சிணாமூர்த்தியை வச்சிருப்பாங்க, மேற்கு பக்கம் லிங்கோத்பவரை வச்சிருப்பாங்க. எல்லா இடங்கள்லையுமே கன்னிமூல கணபதி அப்படிங்கிற ஒரு அம்சத்தையும் கொண்டு வந்திருப்பாங்க. அதே போல துவார பாலகர்கள் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டையும் அவங்க கொண்டு வந்திருப்பாங்க. இதுகெல்லாம் எப்படி வந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்களாகிய சித்தர்கள், முனிவர்கள், ரிஷிகள் எல்லாம் கொடுத்தது தான். அப்ப இந்த பாரம்பரியத்துல வந்தக்கூடிய விஷயங்களை நாளடைவுல அது காலத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றி, அனுபவங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றி அதைய முறையா நாம செய்யணும். பொதுவா எல்லா புத்தகங்கள்லயுமே இருக்கிற மாதிரி, கூகுள்ல இருக்கிற மாதிரி வடகிழக்குல இது இருக்கணும், தென்கிழக்குல இருக்கணும், தென்மேற்குல இது இப்படி இருக்கணும், வடமேற்குல இப்படி இருக்கணும் அப்படிங்கிறது அடிப்படையாக இருந்தாலும் கூட அந்த அடிப்படையிலிருந்து நுணுக்கமான விஷயங்களை சரிவர செய்யும் பொழுதுதான் வாஸ்து பலன்கள் ஏற்படுமே தவிர மற்றபடி முழு பயனை நம்ம அடைய முடியாது. அதே போல இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு முக்கியமான பதிவு செய்யறேன். வாஸ்து பார்த்துட்டு, முறையெல்லாம் வாஸ்து பார்த்துட்டு நாம் எந்த விதமான பணிகளும் செய்யாம இருந்தா வாஸ்து பலனளிக்காது. யோகாசனம் காலையில ஃபுல்லா செஞ்சுட்டு சாயங்காலம் தேவையில்லாத உணவுகளை பூரா சாப்பிடும்போது அந்த உடலுக்கு நல்லதல்ல. ஜோதிட சாஸ்திரங்களும் வான சாஸ்திரங்களும் வாஸ்து சாஸ்திரங்களும் நம்ம வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு கருவிகளா நாம எடுத்துக்கணும். இதைய மனித குலங்கள் சந்தோஷமாக வாழ்வதற்கு நம்ம முன்னோர்கள் கொடுத்த பொக்கிஷம். இதை சரிவர நம்ம பயன்படுத்தினா தான் இருக்கக்கூடிய இடையூறுகள் எல்லாம் குறையும், மகிழ்ச்சி பெருகும். அதனால வாஸ்து பார்க்கறதுனா முழுமையா பாருங்க. ஒரு சில இடத்துல நாங்க வாஸ்து பார்த்தா வீடு கட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நீங்க உங்களுக்கு அனுபவ அறிவுல நல்ல ஒரு வாஸ்து நிபுணரை கூப்பிட்டு இது உண்மையாலுமே வாஸ்து பிரகாரம் இருக்கா அப்படிங்கிறத நீங்க செக் பண்ணிக்கணும். ஏன்னா அந்த காம்பவுண்ட் வால்
அப்படிங்கிறது ஒரு காவல் தெய்வமாட்ட நம்ம கருதுறோம். வீட்டினுடைய வாள் வீட்டினுடைய தந்தையாக நம்ம கருதுறோம். அப்படிங்கிறதெல்லாம் இல்லாம தந்தை வீட்டுக்கு காவல், தாய் வீட்டுக்கு காவல். இப்போ இப்படி பல இடங்கள் இருக்கு. ஒரு வீடுனா அவங்கவுங்களுக்கு என்னென்ன ஸ்தானம், என்னென்ன பொசிஷன் அப்படின்னு இருக்கு. அந்தந்த பொசிஷன்ல நம்ம சரிவர அமைக்கும் பொழுது நாம் செய்யக்கூடிய செயல்கள் காலதாமதமின்றி நம்ம எண்ணோட்டங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம உழைப்பு எந்த அளவுக்கு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கை முன்னுக்கு வரும் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் நான் பதிவு செய்யறேன். காம்பவுண்டு வால் அமைக்கிறதும் சரி, அதுக்கு கேட்டு வைக்கிறதும் சரி, வீட்டினுடைய நிலவு வைக்கிறதுலையும் சரி, அனைத்துக்கும் நீங்க அதுக்கு ஒரு முறை இருக்கு. கழிவு நீர் தொட்டி அமைப்பீங்க, மேல்நிலை நீர் தொட்டி அமைப்பீங்க, கீழ்நிலை நீர் தொட்டி அமைப்பீங்க, மின்சாரம் இந்த இடத்துல அமைக்கணும். இப்படி பல விஷயங்கள் இருக்கு. அதனால ஒரு முறை வீடு கட்டுறோம். அந்த வீடு கட்டும்போது நல்ல முறையில் அனுபவம் வாய்ந்த வாஸ்து நிபுணர்களை கூப்பிட்டு நீங்க ஒரு முறைக்கு பல முறை அவரோட கலந்தாய்வு செய்து அந்த வீட்டை சரிவர அமைச்சிங்கன்னா அந்த வீட்டுக்குள்ள நீங்க போகும்போதே நல்ல ஒரு ஐஸ்வர்யமும் வெளிச்சமும் காற்றோட்டமும் ஆனந்தமும் தெளிவான நிலையும் இருக்கிறத நீங்க உணர முடியும். சில வீட்டுகளுக்கெல்லாம் போனீங்கன்னா சீக்கிரமா வெளியே வந்துடலான் இருக்கும். சில வீட்டுக்கெல்லாம் போனீங்கன்னா ரொம்ப நேரம் இருக்கலான்னு இருக்கும். இந்த உணர்வுகள் எப்படி நம்ம வெளிப்படுதோ, நம்ம அறிய முடிகிறதோ, அப்போ வாஸ்து சிறந்த முறையில் இருக்கக்கூடிய வீடுகள், இடங்கள் எல்லாமே பார்த்துட்டீங்கன்னா ரொம்ப ஒரு ஐஸ்வர்யமா இருக்கும். அந்த இடமே தெளிவா இருக்கும். அதனால நம்மளோட உழைப்பு, நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய உடல் நலன், பொருளாதாரம், நல்ல உறவுகள், கல்வி, மேம்பாடு, செய்யும் தொழில் அனைத்தும் சிறப்பா இருக்கணும்னா இந்த வாஸ்து சாஸ்திரம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை நீங்க நல்லா பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஓம் நம சிவாய்.